எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஷுட் ஒரு மாடல் வெர்ப் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோல ஏராளமான ஷுட் தொடர்பான எல்லா விஷயங்களையும் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷுட் வேர்டு நாங்கள் இங்கிலீஷ்ல என்னென்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், சென்டென்ஸ்ல எந்த இடத்துல அது வரும், எப்படி வரும்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில் அது சின்னாக்களா இருக்கிறான், பெரியாக்களா இருக்கிறான். இங்கிலீஷை விளங்கிக் கொள்ளணும், இங்கிலீஷ் கதைக்கோணும், இங்கிலீஷ்ல எழுதணும் என்று சொல்ற எல்லாருக்குமாக இந்த காணொலியை நான் தந்திருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. இது ஸ்மார்ட் வே இங்கிலீஷ் சேனல். இங்கிலீஷ் தொடர்பான எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்றதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய காணொலிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்மார்ட் வே இங்கிலீஷ் சேனல்ல இருக்கிற காணொலிகளை பார்த்தீங்கன்னா செம்மையா எல்லா விஷயங்களையும் உங்களுக்காக நான் தந்திருக்கிறேன் என்றதுல சந்தோஷம். சரி, நாங்கள் காணொலிக்குள்ள போவோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது சொன்னா ஷுட். இந்த ஷுட் என்ற வேர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக நாங்கள் அப்ளை பண்ண ஒரு சென்டென்ஸ்ல அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை வழங்குறதுக்கு அல்லது வேண்டுகோள் என்று சொல்றது. அறிவுரைன்னு சொன்னா நாங்கள் ஒருத்தருக்கு புத்திமதி சொல்றதை அட்வைஸ் பண்றது. ஸோ ஒருத்தருக்கு நாங்கள் அட்வைஸ் பண்றதுக்காக இந்த வேர்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஷுட் என்ற வேர்ட் வந்திருந்தால் நாங்கள் அதாவது அந்த வேர்டை சொல்றாக்கள் அறிவுரையாக சொல்றோம் என்று எடுத்துக்கொள்ளணும். அதே நேரம் இன்னொருத்தர் அந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவர் அந்த சென்டென்ஸ் யாருக்கு சொல்லப்படுதோ அவர் ஷுட் என்ற வேர்டை கேட்கல அவர் விளங்கிக் கொள்ளணும். இது எனக்கு அறிவுரையாக சொல்லப்படுதுன்னு சொல்லி ஷுட் என்ற வேர்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் அறிவுரை, வேண்டுகோள், கடமை, பரிந்துரை, எதிர்பார்ப்பு மற்றும் வாய்ப்பு போன்றவற்றை காட்டுவதற்காக இது வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது சென்டென்ஸ்ல ஷுட் வரைக்குள்ள அது அறிவுரையாக சொல்லப்படும், அல்லது கடமையாக சொல்லப்பட்டிருக்கும், பரிந்துரையாக சொல்லப்பட்டிருக்கும், எதிர்பார்ப்பாக சொல்லப்பட்டிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு வாய்ப்பாக இது சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சரி, இப்ப நாங்கள் இந்த யூசஸ் ஆஃப் ஷுட் வந்து பார்ப்போம். என்னத்தோட எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நான் தமிழ் மீனிங்கும் தந்திருக்கிறோம். சோ இத கிளீனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த யூசஸ் ஆஃப் ஷுட்ல முதலாவது என்னன்னு சொன்னா அட்வைஸ். அட்வைஸ்னா அறிவுரை, ஒருத்தருக்கு புத்திமதி சொல்றது. ரைட்? அப்ப என்னன்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணிக்கல இந்த சென்டென்ஸ்ல ஷுட் யூஸ் பண்ணுவோம் பாருங்க. அதாவது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததா இது வரும், வெர்புக்கு முன்னுக்கு வரும். அவ்வளவுதான். ரைட்? யூ ஷுட் ஈட் மோர் வெஜிடபிள்ஸ். அதாவது நாங்கள் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றோம், நீங்கள் அதிகமாக மரக்கறியை சாப்பிடணும்னு சொல்லி அட்வைஸ் பண்றோம். அப்படி சொல்லிக்கல நாங்கள் யூஸ் பண்ற சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ் ஆயிருக்கும். என்னது? you should eat more vegetables. you should eat more vegetables. you should eat more vegetables. அதாவது டாக்டர்ஸ் வந்து என்ன செய்யணும், தங்களுடைய பேஷண்ட்டுக்கு சொல்லணும். அதாவது நான்வெஜ் அதிகமா எடுக்கிறார்கள் என்ன செய்யும், உடம்புல ஃபேட் வந்து கூடுதலா ஏற்படும். ஸோ ஃபேட் வந்து அதிகரிக்க நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உடம்பு வந்து அன்ஹெல்த்தியா போய்கொண்டிருக்கும். அதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு வழிதான் என்ன, you should eat more vegetables. ரைட்? நீங்க வந்து நான்வெஜ் கூடுதலா எடுக்கிறீங்க, அதை தவிர்த்துக் கொள்ளுங்க. you should eat more vegetables. அதிகமா நீங்கள் மரக்கறியை சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ஹெல்த்தியான ஆளா இருக்கலாம்னு சொல்லி சொல்ற ஒரு விஷயம். சோ அது ஒரு அட்வைஸா சொல்றது, இல்ல வேண்டுகோளா சொல்றது. ரைட்? சோ அடுத்தது பாருங்க, ஒரு மைல்டு ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் சொன்னா கடமை. ஒருத்தருக்கு கடமையை நாங்க சொல்றோம், இது உங்களோட கடமை, இதை நீங்க செய்யணும்னு சொல்லி சொல்றது. ஆனா இதுல என்ன இருக்காதுன்னு சொன்னா ஒரு அழுத்தம், ஆகலும் அழுத்தம் இருக்காது. இது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி தான். ரைட்? அவருடைய கடமையை நாங்கள் நினைவுபடுத்துறோம், பட் அட்வைஸ் மாதிரி. அது செய்யறதும் செய்யாமறதும் அவரை பொறுத்தது. அதை விளங்கிக் கொள்ளுங்க. ரைட்? இது வந்து கட்டாயப்படுத்துறது கிடையாது. இந்த கட்டாயப்படுத்தி சொல்றோம்னு சொன்னா அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கணும், அறிவுறுத்தலா இருக்கணும். அறிவுறுத்தல்களை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது, நாங்கள் செய்யணும் கட்டாயம். ரைட்? ஷுட்ன்றது அப்படி இல்லை, இது ஒரு அட்வைஸ் மாதிரி. ரைட்? அதாவது ஒருத்தருக்கு வந்து நாங்கள் ஒரு புத்திமதியை சொல்ற மாதிரி தான் இந்த ஷுட்டை நாங்கள் ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்றோம். ரைட்? இங்க நாங்கள் ஒரு கடமையை வந்து நாங்கள் சொல்லி இருக்கிறோம். எப்படி சொல்லுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து நாங்கள் சொல்லலாம், என்னண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் டு தேர் ஹோம்வொர்க். மாணவர்கள் தங்களுடைய வீட்டு பாடத்தை செய்ய வேண்டும். ஆனா எல்லாரும் செய்து கொண்டு வருவோம், செய்ய மாட்டினோம். சில பேர் செய்வினோம், சில பேர் செய்ய மாட்டினோம். ஆசிரியர்கிட்ட வீட்டு பாடம் செய்யாமல் வந்து பேஜ் வேண்டும். ரைட்? அப்படி எல்லாம் இருக்குதானே. சோ அந்த ஷுட் அதுல யூஸ் பண்ணிக்கல, அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. மாணவர்களை தங்களோட வீட்டு பாடத்தை செய்யணும்னு சொல்றோம், ஆனா கட்டாயப்படுத்த இல்லைன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. ரைட்? ஒரு ஸ்டூடெண்ட பார்த்து ஒரு டீச்சர் சொல்லலாம், என்னண்டு you should do your homework. you should do your homework. you should do your homework. நீங்கள் உங்களோட வீட்டு பாடத்தை செய்யணும். ஆனா அது ஒரு கட்டுப்பாடு, அதாவது நீங்க கட்டாயம் செய்யணும், செய்யாட்டி ஸ்கூலுக்கு வரையலாம், அந்த மாதிரி இல்லை. இது ஒரு அட்வைஸ். ரைட்? ஓகே. அப்ப இதுல என்னன்னு சொல்லி இருக்கிறோம், என்னன்னு நாங்க இந்த அட்வைஸ், அதாவது இந்த கடமையை நினைவுபடுத்தி இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் should do their homework. மாணவர்கள் தங்களுடைய வீட்டு பாடங்களை செய்ய வேண்டும். ரைட்? அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கிறது. ரைட்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா the train should arrive by 6 pm. the train should arrive by 6 pm. ரைட்? 6 மணி அளவில் ட்ரெயின் வரணும்.
அப்ப நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறோம், ட்ரெயின் வரே இல்லை. 5 மணி 6 மணி கிட்ட வந்துட்டு, பட் ட்ரெயின் இன்னும் வரே இல்லை. நாங்கள் எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கும் தானே. ஸோ அதை நாங்கள் சொல்லிக்கல, இப்படித்தான் சொல்லணும். என்ன சொல்லலாம், the train should arrive by 6 pm. 6 மணி அளவில் 6 மணிக்குள்ள ட்ரெயின் வரணும், வரே இல்லை. ஸோ அந்த எதிர்பார்ப்பை சொல்றதுக்கு நாங்கள் should தான் இந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி இருக்கிறோம். ரைட், the train என்ற சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததா வந்து should வந்திருக்கு. அங்கால arrive என்றது verb, verbுக்கு முன்னுக்கு should வந்திருக்கு. இதை விளங்கி கொண்டோம்டா சரி, ஈஸியா நாங்கள் இந்த சென்டென்சஸை நாங்களே என்ன செய்யலாம், ப்ரிப்பேர் பண்ணி அதை பேசக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஸோ அந்த போத் பண்ண பாருங்க, சஜஷன். சஜஷன் என்ன, பரிந்துரை, அதாவது கருத்துக்கள். என்ன ஸோ சஜஷன் எப்படி நாங்கள் சஜஷனை ஏற்படுத்தலாம்னு சொன்னா பாருங்க, யூ ஷுட் ட்ரை தி சான்ஸ். நீங்க இந்த சான்ஸ், அதாவது இந்த சந்தர்ப்பத்தை முயற்சி செய்யணும். ரைட், இது உங்களுக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம், இதை முயற்சி செய்யணும். முயற்சி செய்யறதும் செய்யாமல் போறதும் அவரை பொறுத்தது. பட் அந்த இது பரிந்துரையாக நாங்கள் சொல்றது செய்ய வேண்டும் என்று சொல்லி. ரைட், எப்படி யூ ஷுட் ட்ரை தி சான்ஸ், யூ ஷுட் ட்ரை தி சான்ஸ், யூ ஷுட் ட்ரை தி சான்ஸ். இந்த ட்ரை பண்ணணும், இந்த சான்ஸை நீங்க ட்ரை பண்ணலாம் என்று சொல்றதான் இந்த சஜஷன். ரைட், அடுத்தது ஃபிஃப்த், அதாவது லாஸ்ட் ஒன். என்ன இந்த லாஸ்ட் ஒன்ல பாருங்க என்ன சொல்லப்படுது, ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி என்ன, வாய்ப்பு அல்லது நிச்சயமில்லாத கணிப்பு. நடக்கலாம், நடக்கும் என்ற மாதிரி சொல்றது. ரைட், ப்ராபபிலிட்டி சொன்னா வாய்ப்பு அல்லது நிச்சயம் இல்லாம தன்மை. ரைட், திஸ் ஒன்ஸ் லாஸ்ட் யூசஸ் ஆஃப் என்னது, should லாஸ்டான ஒரு யூசஸ் தான் இந்த ப்ராபபிலிட்டி. ரைட், 5 விஷயங்களுக்காக நான் இந்த should பயன்படுத்தலாம்னு சொல்லி உங்களுக்கு இதுல தந்திருக்கிறேன். ரைட், சோ லாஸ்ட் ஒன் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாருங்க, ப்ராபபிலிட்டி எப்படி வருதுன்னா, he should be at home now. he should be at home now. இப்ப அவர் வீட்டிலே இருக்கலாம். he should be at home now. அவர் இப்ப வீட்டிலே இருக்கலாம் அல்லது வீட்டில் இருக்க வேண்டும். ஏனடா ஒரு டைம் முடிஞ்சது, ஈவினிங் ஆகிட்டு வீட்டை, அதாவது வேலையால் அவர் வீட்டை வந்திருப்பார். அப்ப இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய டைம், அப்ப அதெல்லாம் நாங்கள் சொல்றோம் என்னண்டு, he should be at home now. இப்ப அவர் வீட்டில் இருக்க வேண்டும். ஆனா இருக்கணும், இருக்காமல் விடலாம், இருக்கலாம் அல்லது இருக்காமல் விடலாம். ரைட், அது ஒரு கட்டாயம் என்றது இல்ல, நடக்கலாம் நடக்காமல் விடலாம் என்ற மீனிங் தான். சரிதானே, சுட்டுண்டா கட்டாயம் இருக்கணும் என்ற அர்த்தம் இல்ல. அது இது நான் உங்களுக்கு முதலே சொல்லி இருக்கிறேன். இது ஒரு என்னது, அட்வைஸ் மாதிரி. ரைட், இருக்கணும் என்றது ஒரு வாய்ப்பு, இருக்கலாம் இருக்காமலும் விடலாம். சரிதானே, ஏராளமான விஷயங்களை நான் தொடர்ந்து தந்திருக்கிறேன். இதுல நிறைய விஷயங்களை தந்திருக்கிறேன். தொடர்ந்து என்ன இந்த should தொடர்பான விஷயங்கள், எக்ஸாம்பிள்ஸ், ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கிறேன். அதை தமிழையும் சேர்த்திருக்கிறேன். சோ தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோல பயணிங்க. நாங்கள் இன்னும் பல விஷயங்களை பார்ப்போம். இதுல நான் should வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்களுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு விளக்கத்தை தந்துட்டு, இந்தியால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எக்ஸாம்பிள்ஸ் நிறைய தந்திருக்கிறேன். அப்ப அந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, சஜஷனா அல்லது இது ஒரு அட்வைஸ் அல்லது இது ஒரு அப்ளிகேஷனா என்னன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அது கீழே நான் தமிழ் மீனிங்கையும் தந்திருக்கிறேன், அந்த சென்டென்ஸையும் உங்களுக்காக தந்திருக்கேன். ரைட், வாங்க தொடர்ந்து இந்த காணொலியில் இருக்கிற அடுத்த விஷயங்களை பார்ப்போம். சரிதானே, ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மேலும் சில எக்ஸாம்பிள்ஸ். ரைட், இல்ல நாங்கள் ஏற்கனவே பார்த்தது இருக்குது. என்ன, யூ ஷுட் ஈட் வெஜிடபிள்ஸ், நீங்கள் மரக்கறிகளை சாப்பிட வேண்டும். ரைட், அந்த மோண்ட வேர்ட் இதுல இல்ல, யூ ஷுட் ஈட் வெஜிடபிள்ஸ், நீங்கள் மரக்கறிகள் சாப்பிட வேண்டும் சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணப்பட்டிருக்கு. யூ ஷுட் ட்ரிங்க் வாட்டர், யூ ஷுட் ட்ரிங்க் வாட்டர், நீங்க தண்ணி குடிக்கணும். ரைட், இந்த தண்ணி குடிக்காட்டி என்ன செய்யும், உடம்பு வறட்சி ஆகும். ரைட், டீஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேட்ன்றது உடம்புல இருக்கிற நீர் வந்து இழக்கப்படும். சரிதானே, அப்படியான ஆட்களுக்கு நாங்கள் அந்த உடம்புல வறண்டு போய் இருக்கிறார்கள். ரைட், அவையில பார்த்து நாங்கள் சொல்லலாம் என்னண்டு, யூ ஷுட் ட்ரிங்க் வாட்டர், அதாவது கடுமையா வெயிலுக்குள்ள இருந்து வேலை செய்யறாக்களுக்கு சொல்லலாம் என்னண்டு, you should drink water, தண்ணி குடிக்கணும் நீங்க. ரைட், அதே மாதிரி அடுத்த பாருங்க, you should read books, நிறைய புத்தகங்களை வாசிக்கணும். இல்ல நிறைய வரையில நாங்கள் என்ன சொல்லி இருக்கிறோம், you should read books, புத்தகங்கள் நீங்கள் படிக்கணும். இப்ப புத்தகம் படிக்கிற பழக்கம் நிறைய குறைஞ்சு போயிட்டுது. ஆகவே நாங்கள் அட்வைஸ் பண்ணலாம், you should read books, நீங்க புத்தகம் படிக்கணும். you should read books. ரைட், சோ அதே மாதிரி பாருங்க, you should learn skills. ரைட், you should learn skills, நீங்க என்ன செய்யணும், இந்த திறன்களை வந்து கற்றுக்கொள்ளணும். நாங்கள் என்ன செய்யறோம், புத்தகம், அதாவது எங்க பாடசாலை கல்வியை மட்டும் அப்படியே போறோம், படிச்சு கொண்டு போறோம். ஆனா பிறகு பார்த்தால் அதுக்கு பிறகு வேலை வாய்ப்புகளுக்கு நாங்க அலைய வேண்டி இருக்கும். அதால என்ன செய்யணும், you should learn skills. ரைட், உங்களோட திறன்களை வந்து கற்றுக்கொள்ளணும், அதாவது ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கொள்ளணும் சொல்ற ஒரு அட்வைஸ் தான் இதுல தரப்பட்டிருக்கு. சோ அடுத்து பாருங்க, you should help others, முக்கியமான ஒன்று, இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான். ரைட், இம்பார்ட்டன்ட் ஒன். அப்ப நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், உதவணும். இது சொல்லி வார இல்ல, பட் அது அவர்களுடைய உள்ளுணர்வால் அப்படியே வர வேண்டியது. பட் நாங்கள் ஒரு அட்வைஸா சொல்றோம் செய்யாதாக்களுக்கு. என்ன, you should help others, மற்றவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும். you should help others. ரைட், மற்றவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும். அதாவது அடுத்த பாத்தீங்க, you should find joy. you should find joy. joy என்ன, மகிழ்ச்சி, மகிழ்ச்சியை தேடணும், மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கணும். என்னென்ன விஷயங்கள்ல நான் சந்தோஷப்படுறேன் என்று கண்டுபிடிக்கணும். ரைட், you should find joy. you should find joy என்று சொல்ற விஷயம். ரைட், ஏராளமான விஷயங்களை நாங்கள் இதுல எக்ஸாம்பிளா தந்திருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம் மேலும் இருக்கிற சென்டென்சஸ். ரைட், you should save money. you should save money. you should save money, நீங்கள் பணத்தை சேமிக்கணும்.
பணத்தை சேமிக்கணும்னு சொல்லி வரதுக்கு அட்வைஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்படி அட்வைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி யூ ஷுட் டேக் பிரேக்ஸ். ஹலோ, யூ ஷுட் டேக் பிரேக்ஸ். நீங்க ஓய்வெடுக்கணும், ரைட்? அதாவது தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், கண்டினியூவா வேலை செய்து கொண்டிருக்கிறார்களுக்கு we can advise this, you should take breaks. நீங்க பிரேக் எடுக்கணும், ஓய்வெடுக்கணும் என்று நாங்கள் அட்வைஸ் பண்ற ஒரு வழிதான் இது, ரைட்? சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஹார்டா இருப்பினும், ரைட், கொஞ்சம் கடினமாக இருப்பினும் அப்படி ஹார்டாக இருக்கிறார்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கலாம். எப்படி சொல்லுவோம்? யூ ஷுட் ஷோ ஹைனஸ், யூ ஷுட் ஷோ ஹைனஸ், ரைட்? யூ ஷுட் ஷோ ஹைனஸ், அதாவது யூ ஷுட் பி ஹைனஸ் சொல்லலாம். நாங்க அதாவது என்னவா இருக்கணும், ஒரு கருணை உள்ளம் இருக்கிறார்களா இருக்கணும், கருணையா இருக்கணும் என்று சொல்றதுக்கு வந்து இப்படி நாங்கள் சொல்லுவோம், யூ ஷுட் ஷோ ஹைனஸ், ரைட்? அதே மாதிரி யூ ஷுட் சீக் நாலேஜ். முக்கியமான ஒரு விஷயம் என்ன? யூ ஷுட் சீக் நாலேஜ். நாலேஜை வந்து தேடிக்கொள்ளணும், ரைட்? நீங்கள் நாலேஜை, அறிவை தேட வேண்டும் என்று சொல்றார்களுக்கு நாங்கள் அப்படி சொல்லுவோம், you should seek knowledge, right? நீங்கள் அறிவை தேட வேண்டும். அதே மாதிரி you should offer support, you should offer support, you should offer support, you should offer support them. அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆதரவு வழங்கணும் என்ற மாதிரி நாங்கள் சொல்லிக்கலாம். you should offer support, you should offer support. நீங்க சப்போர்ட் பண்ணணும் என்று சொல்றது, ஆதரவளிக்கணும் என்று சொல்லிக்கலாம், அட்வைஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்படி என்ன செய்யலாம்னு சொன்னால் அட்வைஸ் பண்ணலாம். அதே மாதிரி you should tell truth, you should tell truth, அதாவது நீங்கள் உண்மையை சொல்லணும், you should tell truth. ஹலோ, யூ ஷுட் டெல் ட்ரூத், ரைட்? இப்போ ஒரு உண்மையை சொல்றதுக்கு, அதாவது உண்மையை சொல்லணும்னு சொல்லி நாங்கள் சொல்றதுக்காக இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம், இந்த சென்டென்ஸை வந்து யூஸ் பண்ணலாம், யூ ஷுட் டெல் ட்ரூத், ரைட்? ஸோ இது எல்லாமே அட்வைசஸ். நீங்கள் அந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை பயன்படுத்திக்கல பாருங்க. நீங்கள் இப்போ புதுசாக ஏதாவது உண்டு ஒரு சென்டென்ஸை நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்கண்டா ஒன்றுமே இல்லை, யூ முன்னுக்கு இருக்கிறாங்கள தானே நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அப்போ யூன்றது ஃபர்ஸ்டா வரும், யூன்றது ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷுட் வரும், அதுக்கு அடுத்ததாக கட்டாயம் என்ன வரும்? ஷுட் வரும். ஷுட்டுக்கு அடுத்ததாக வந்து ஒரு வேர்ப் வரும், அதாவது நீங்கள் என்னத்தை அவரை செய்ய சொல்றீங்களோ அந்த வேர்ப் வந்து வரும், ரைட்? அங்கால நீங்கள் தேவையான ஆப்ஜெக்டை வந்து போட்டுக்கொள்ளலாம், ரைட்? யூ ஷுட் டெல் ட்ரூத்ன்றதுல நீங்கள் உண்மையை பேசணும்னு சொல்லி இருக்கிறோம், ரைட்? யூ ஷுட் டெல் சும்மா சொன்ன மாட்டோம், அந்த ட்ரூத் இல்லாமல் சொன்னா யூ ஷுட் டெல், நீங்க சொல்ல வேண்டும், ரைட்? நீங்கள் சொல்ல வேண்டும். யூ ஷுட் டெல் ட்ரூத், நீங்க உண்மையை சொல்லணும், ரைட்? யூ ஷுட் டெல் your name, உங்களோட பேரை சொல்லணும். you should tell your name, உங்களோட பேரை சொல்லணும், ரைட்? you should tell the time, நீங்க நேரத்தை சொல்லணும், விளங்குதான்? இப்படி நாங்கள் புது புது வசனங்களை என்ன செய்யலாம்னு சொன்னா இதுல கிரியேட் பண்ணி நாங்கள் பேசிக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்க, அடுத்த விஷயம், you should keep promises, ரைட்? you should keep promises. நீங்க சொல்ற அந்த வாக்குறுதிகளை என்ன செய்யணும்? காக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், ரைட்? அதாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற மாதிரி தான், ரைட்? you should keep promises. நீங்க சொல்ற வாக்குறுதிகளை என்ன செய்யணும்? காப்பாற்ற வேண்டும். இதை அரசியல்வாதிகளுக்கு சொல்லாம you should keep promises, right? you should keep promises அல்லது you should fulfill your promises. நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், ரைட்? you should keep promises. நீங்கள் வாக்குறுதிகளை காக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், சொல்ல காப்பாற்ற வேண்டும் என்ற மாதிரி you should keep your words, right? you should keep your promises, you should fulfill your promises. நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற மாதிரி வரும், சரிதானே? you should give thanks. கட்டாயம் இது முக்கியமான விஷயம் என்ன? நீங்க வந்து தேங்க்ஸ், நன்றியை தெரிவிக்கணும். என்ன? you should give thanks, you should give thanks என்று சொன்னா நீங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு மீனிங்ல வரும், ரைட்? இது முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? சோ இப்படி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா புதிய வசனங்களை நாங்களாக உருவாக்கி பேசக்கூடியதாக இருக்கும். இதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்றது, நாங்கள் யாருக்கும் அட்வைஸ் பண்ணிக்கல அந்த சென்டென்ஸ்ல வந்து சுட்ட வந்து அப்ளை பண்ணணும். சுட்ட அப்ளை பண்ணினோம்னு சொன்னால் அது ஒரு என்னவா இருக்கும்? அறிவுரையா இருக்கும், அல்லது வேண்டுகோளா இருக்கும், அல்லது அது வந்து ஒரு பரிந்துரையாக இருக்கும், அல்லது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும், என்ன பல விஷயங்கள் அது வாய்ப்பாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் இதுல இந்த சுட்ட பயன்படுத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும். விஷயங்கள் ஏராளமான சென்டென்சஸ் நான் இதில் தந்திருக்கிறேன். you can see the sentence clearly and you can learn that and you can apply that sentences to others. And also when you like to tell advice or when you like to give some advice to other people, you can say like this method, right? இந்த மாதிரியான விஷயங்களை இப்படி நீங்க அட்வைஸ் சொல்ல வழி கிடைக்கல, இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா மற்றாக்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அட்வைஸ் பண்ணைகளை நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு வந்து அந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு என்னவா இருக்கும்? should ஆயிருக்கும், ரைட்? சோ அப்படியே தொடர்ந்து நாங்க பார்த்தோம்னா you should start small, ரைட்? you should start small. சின்ன நான் ஸ்டார்ட் பண்ண வேணும். இப்போ சில பேர் என்ன செய்யணும்? அப்படியே கதைச்சு கொண்டே இருப்பினோ, அது தொடங்கணும், இது செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லி. ஆனால் என்ன செய்ய மாட்டினா? ஸ்டார்ட் பண்ணவே மாட்டினா, பெருசா யோசிப்பினா, பெருசா தொடங்கணும்னு சொல்லி. அப்படி இல்லை, ரைட்? we can start that என்ன
in small என்ன செய்யலாம், சின்னனாவே என்ன செய்யலாம், as small we can start that small, right? சின்னனாவே ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அதுதான் நீங்க சொல்லப்படுது. அப்படியானாக்களுக்கு தான் இந்த அட்வைஸ். என்ன you should start small, right? சின்ன விஷயமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. we can make that big, right? அத பெருசா நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் என்றதான் இது, right? so you should start small. சின்னனாக நீங்கள் சிறிதாக தொடங்க வேணும், right? இந்த பிசினஸ் எல்லாம் தொடங்கல பெரியாக்களா இருக்கிறார்கள். இப்ப இருக்கிற பெரியாக்கள், அதாவது பிக் பிசினஸ் மேன்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி இருப்பினோம்னு சொன்னா சிம்பிளா சின்ன விஷயமா ஸ்மாலா தான் ஸ்டார்ட் பண்ணி இருப்பினோம், ரைட்? அவங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணிக்கணுமா எனக்கு தெரியல. அப்படி அட்வைஸ் பண்ணி இருப்பினோம். you should start small. சின்னனா ஸ்டார்ட் பண்ணணும். you should start small, right? அது ஒரு வேண்டுகோள் அல்லது பரிந்துரை அல்ல அட்வைஸ். என்ன you should start small. you should start small. சின்னனா ஸ்டார்ட் பண்ணுங்க, right? then you can make that big, right? அத பெருசா என்ன செய்யலாம், you can expand that big. என்ன அத பெருசா நாங்கள் என்ன செய்யலாம், விரிவுபடுத்தலாம். you should start small என்று சொல்லி அட்வைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும், ரைட்? அப்படியே தொடர்ந்து போறோம்னு சொன்னா அடுத்தது என்ன இருக்குது, you should face fears. என்ன you should face fears. fears என்ன பயத்தை என்ன செய்யணும், எதிர்கொள்ள வேண்டும். you should face fear. face என்று சொன்னா முகம். ஆனா முகம் கொடுக்கிறது என்ன சொல்றது, face என்று சொல்லித்தான். முகம் கொடுக்கிறது சொன்னா நாங்கள் எதிர்நோக்குறது. என்ன அது verb ஆகும், verb and noun னு சொல்லி நம்ம ஒரு word வந்து ரெண்டு விஷயங்களா செயற்படுது. ஒன்று என்ன verb ஆ இருக்குது, அடுத்தது noun ஆ இருக்கு. I have a beautiful face. have an attractive face ன்னு சொல்லலாம், ரைட்? சோ இதுல வந்து face ன்னு சொல்றது என்ன முகம். ஆனா அதே நேரம் இது ஒரு verb ஆக வேணும். you should face fears. நீங்கள் என்ன செய்யணும், பயங்களை எதிர்கொள்ளணும், பயத்தை எதிர்கொள்ளணும் தான் நாங்கள் என்ன செய்யலாம், லைஃப்ல வின் பண்ணலாம் என்று சொல்லி சொல்ற மாதிரி இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அட்வைஸ். அப்படி you should face fears. நீங்கள் அதாவது பயத்தை எதிர்கொள்ள வேண்டும். you should face fears, ரைட்? இதே மாதிரியான வருஷங்கள் ஏராளமான சென்டென்சஸ் இதுல தந்திருக்கிறேன். சோ தொடர்ந்து அப்படியே நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இதை நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த லேர்ன் பண்றதுல முக்கியமான விஷயம் இதுல என்ன இருக்குன்னு சொன்னா நீங்க இத பிராக்டிஸ் பண்ணணும், நிறைய சொல்லி பார்க்கணும், ரைட்? என்ன சொல்லி பார்க்கணும்னு சொன்னா you should tell truth. சொல்லி பார்க்கணும். அப்ப என்ன செய்யும், நாங்கள் அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல அது டக்குன்னு வந்து நிற்கும், ரைட்? அதை டக்குன்னு எங்கட சங்கால வெளியில வரும், ரைட்? you should tell truth. you should tell truth, right? you should keep promises. you should keep promises. you should give thanks. you should give thanks பண்ணணும், right? you should start small. right? you should face fears. நீங்க எதிர்கொள்ளணும். you should face fears, right? you should love yourself. உங்களை நீங்களே என்ன செய்யணும், நேசிக்கணும். சோ அதை நாங்கள் சொல்ல பழகணும், பிராக்டிஸ் பண்ணணும். you should love yourself. யாருக்காவது சொல்லணும்னு சொன்னா வாயால சொல்லணும், ரைட்? எழுதி கொடுக்கலாமோ இல்ல, சொல்லணும். அப்ப எப்படி சொல்றோம்னு சொன்னா நாங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். நல்லா பிராக்டிஸ் பண்ணினா தான் என்ன செய்யலாம், இதை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். you should love yourself. நீங்கள் உங்களையே நேசிக்கணும், ரைட்? you should love yourself. இப்படி வசனங்களை என்ன செய்யணும், நீங்கள் சென்டென்சஸ் அப்படியே நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாட்டி யோசனை இல்லை, ரைட்? நாங்கள் எவ்வளவு லேர்ன் பண்ணினாலும் பாருங்க, நிறைய பேர் என்ன செய்யறோம்னா ஏராளமா லேர்ன் பண்ணியிருப்பினும் எல்லாத்தையும் என்ன செய்யணும், அப்படியே எழுதி கொப்பிகள் ஃபுல்லா எழுதிவிடும், ரைட்? நிறைய நோட்ஸ் எடுப்பினும் எல்லா விஷயங்களையும் எழுதி கொண்டே போயிடும். ஆனா அவையால என்ன செய்யலாம், ஈவன் ஒன் சென்டென்ஸ் அவையால சொல்ல முடியாமல் இருக்கும், ரைட்? என்ன பிரச்சனை, ரைட்? அதான் என்ன, பிராக்டிஸ் இல்ல. பிராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் என்ன செய்யலாம், we can explain that, ரைட்? அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னா பிராக்டிஸ் பண்ணணும் நிறைய. அதர்வைஸ் we can't do that, ரைட்? இல்லாட்டி நாங்கள் அதை செய்ய இயலாது. அதால நாங்கள் என்ன செய்யணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஏராளமா பிராக்டிஸ் பண்றதோடாகத்தான் நாங்கள் இந்த விஷயங்களை வந்து வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா நாங்கள் இங்கிலீஷ்ல பேசக்கூடிய ஒரு ஆளா வரலாம். அதை விட்டுட்டு கொப்பியில நிறைய எழுதி அதாவது சொல்ல வேணும். என்ன எழுதுறாக்கள் வந்து ஏராளமா என்ன செய்ய மாட்டேனும், பேச மாட்டேனும். அவங்களுக்கு அந்த எழுதத்தான் தெரியும், எழுதுறதால நிறைய கிராமர் தெரியும். இப்ப நிறைய கிராமரை வந்து நாங்கள் கற்றுக்கொள்ள பேசைக்குள்ள ஒரு என்ன செய்யும், அது அந்த கிராமரை வந்து இன்டரப்ட் பண்ணும். என்ன செய்யும், இடையில வரும் சரியோ பிள்ளையோ, நாங்கள் சொல்றது சரியோ, இதுல கிராமர் என்ன, இதுல கிராமர் வருமோ, இந்த கிராமர் வருமோ, அந்த கிராமர் வருமோ சொல்லி ஏராளமான தடங்கல்கள் இருக்கும். சோ அதால நீங்கள் ஒரு ஆசிரியர் ஹெல்ப்போட என்ன மாதிரியான இப்படி புது விஷயங்களை என்னென்னு கிரியேட் பண்ணலாம், அப்படி ஒரு சென்டென்சஸ் உருவாக்கலாம், ஒரு சென்டென்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் வரும்னு சொல்லி கற்றுக்கொள்ளணும். அதை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் தான் முக்கியம். பிராக்டிஸ் பண்ணதான் அது டக்குன்னு கூட மைண்ட்ல இருந்து அது அவுட்புட்டா வெளியில வரும், ரைட்? உடனே வரும். யாராவது ஒரு கேள்வி கேட்கல டக்குன்னு அது வெளியில வருதுன்னு சொன்னா அது நீங்க பண்ணின பிராக்டிஸ்லாம் இருக்கு, சரிதானே? சோ பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏராளமான விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், சக்சஸ்ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசக்கூடியதாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான மெத்தட் வந்து நீங்க பேட்டர்ன் இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுங்க. பேட்டர்னா கற்றுக்கொள்ள ஃபாலோ பண்ணுங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட். அது ஈஸியா ஒரு இங்கிலீஷை பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் பழகக்கூடிய ஒரு வழி. அது வந்து மைண்ட்ல செட் ஆகும். அதான் பிரச்சனை. அப்படி மைண்ட்ல வந்து செட் ஆகிடும். பிறகு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், டக்குன்னு என்ன செய்யும், ப்ரொசஸ்
ஆகி வெளியில வரும். அதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப நீங்க குயிக்கா நீங்கள் இங்கிலீஷை பழகணும், இங்கிலீஷை பேசணும், எழுதணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா இந்த பேட்டர்ன் இங்கிலீஷை வந்து ஃபாலோ பண்ணணும். பேட்டர்ன் இங்கிலீஷ் வேர்ல்டுல வந்து இப்ப ஃபேமஸ் ஆயிருக்குது. எல்லாரும் அதைத்தான் என்ன செய்யணும்னு சொன்னா அதைத்தான் ஃபாலோ பண்ணினோம். அதெல்லாம் சக்சஸ் ஆகணும். செகண்டரி லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்கிறார்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பேட்டர்ன் இங்கிலீஷை ஃபாலோ பண்ணினோம் நிறைய. ரைட், வேறாளமா கிளாஸஸ் அது இதுன்னு சொல்லி போறாக்களை விட இந்த பேட்டர்ன் இங்கிலீஷை ஃபாலோ பண்றாங்க. டக்குன்னு இங்கிலீஷை பிடிச்சு கொண்டு காய்ச்சி கொண்டு போயிடும். அது யாரா இருக்கலாம், சின்னாக்களா இருக்கலாம், ஸ்கூல் சில்ட்ரனா இருக்கலாம், அல்லது அடல்ட்ஸா இருக்கலாம், அந்த ஜாப் செய்யறாக்களா இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். இந்த பேட்டர்ன் இங்கிலீஷை வந்து பேட்டர்ன் இங்கிலீஷ் அந்த ஜாப் செய்யறாக்கள் இங்கிலீஷ் தேவையான அடல்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்றது வந்து நல்ல ஈஸி. ஏன்னா அவைகளுக்கு இருக்கிற வேலை பளவுக்கு மத்தியில பேட்டர்ன் இங்கிலீஷ் வந்து நல்லா கை கொடுக்கும். டக்குன்னு என்ன செய்யணும் கச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இது என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணினீங்கன்னா நிச்சயமா நீங்க வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், மேலும் சில சென்டென்சஸ் பாப். யூ ஷுட் பில்ட் ஹேபிட்ஸ். ரைட், ஹலோ, யூ ஷுட் பில்ட் ஹேபிட்ஸ். யூ ஷுட் பில்ட் ஹேபிட்ஸ் சொன்னா நீங்கள் பழக்கங்களை உருவாக்க வேணும், பழக்கங்களை கட்டி எழுப்பணும். யூ ஷுட் பில்ட் ஹேபிட்ஸ். ரைட், நல்ல பழக்கங்களை கட்டி எழுப்பணும்னு சொல்லிக்கல யூ ஷுட் பில்ட் குட் ஹேபிட்ஸ். ரைட், அப்படி சொல்லுவோம். யூ ஷுட் எம்ப்ரஸ் சேஞ்ச். யூ ஷுட் எம்ப்ரஸ் சேஞ்ச். ரைட், யூ ஷுட் எம்ப்ரஸ் சேஞ்ச். யூ ஷுட் எம்ப்ரஸ் சேஞ்ச். என்ன, நீங்கள் மாற்றங்களை எதிர்கொள்ளணும், என்ன ஏற்றுக்கொள்ளணும் என்ற மாதிரி பாரதான் யூ ஷுட் எம்ப்ரஸ் சேஞ்ச். யூ ஷுட் எம்ப்ரஸ் சேஞ்ச் என்று சொல்றோம். ஏராளமான விஷயங்களை உங்களுக்காக நான் இந்த காணொலியில் தந்திருக்கிறேன். காணொலியை பார்த்திருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களை போல இன்னும் பல இந்த இங்கிலீஷ் தேவையான ஆக்கள் இருப்பின அவைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்க. நான் இந்த காணொலிகளை மேலும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக அது உதவியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு ஷேர் பண்றதுல நிறைய பேர் இந்த காணொலியை பார்ப்பினம் இந்த ஒரு குட்டி குட்டி விஷயங்களா அறிஞ்சு உழைகள் அவையிலும் ஒரு இங்கிலீஷ்ல நல்ல நாலேஜை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் தானே, மற்றவர்களுக்கு உதவுறது. ஆகவே உதவி செய்யுங்க. நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் விரைவில். நன்றி, வணக்கம்.